நிறைய பேசணும். ஆனால் பேச வேண்டியது எல்லாமே டைரக்டர்கிட்ட தான் பேசணும், பாரதி ராஜா சார்கிட்ட. இப்போ அவர் இல்லாமல் அவரை பற்றி பேசுறதுங்கிறது ஒரு பெரிய துர்பாக்கியமான சூழ்நிலை தான் எனக்கு. நாங்கள் சினிமாவை தேடி வரும்போது ஒரு இரும்பு கோட்டையாக இருந்ததை ஒரு பெரியார் எப்படி தமிழ் சமுதாயத்தில் உடைச்செறிஞ்சு வந்தாரோ அந்த மாதிரி பாரதி ராஜா சினிமாவில் வந்து யார் வேணாலும் டைரக்டர் ஆகலாம், யார் வேணாலும் நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முதலாக நாங்கள் டைரக்டராக வர்றதுக்கு முன்னால் அவங்கள மட்டும்தான் இப்போ ஒரு பெரிய டைரக்டராக நினச்சது பாரதி ராஜா மட்டும்தான். நான்லாம் அவர்கிட்ட என்னுடைய நண்பர் பாக்யராஜ் அவர் கூட ஒர்க் பண்ணார். நான் யாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணலைனால கூட மானசீகமாக எப்பவுமே எங்கள் மனசில் வாழ்ந்துட்டு இருக்கிறது, என்னுடைய மனசில் வாழ்ந்துட்டு இருக்கிறது பாரதி ராஜா சார். முந்தா நேற்று கூட ஃபோன் பண்ணி அவர்கிட்ட நாளைக்கு இன்னைக்கு இது நடந்துருச்சு, இல்லைன்னா நாளைக்கு அவரை நேரடியாக சந்தித்து உட்கார்ந்து பழைய கதைகளை எல்லாம் பேசி அவரை சிரிக்க வச்சு போகிறதா எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார். ஆனால் என்னுடைய துரதிர்ஷ்டம் அவரை கடைசி நேரத்தில் பார்க்க முடியாமல் போச்சு. அவருடைய இது வந்து தமிழ் சமூகத்துக்கு, தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். பேச முடியல. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய மறைவு அப்படிங்கிறது ஒரு சகாப்தத்தோட மறைவு. எப்படி இயேசு பிறப்பதற்கு முன்பு, இயேசு பிறப்பதற்கு பின்பு அப்படின்னு வரலாறை பிரிக்கிறாங்களோ அது மாதிரி பாரதி ராஜா அவர்களுடைய வருகைக்கு முன்பு, பாரதி ராஜா அவர்களின் வருகைக்கு பின்பு அப்படின்னு தான் திரையுலகத்தை நம்ம பிரிக்கணும். குறிப்பாக என்னைய மாதிரி படைப்பாளிகளை, அதாவது இளைஞர்களை, நான் இளைஞனாக இருக்கும் பொழுது நான் சினிமாவுக்கு வருவதற்கு முதல் அந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது அவர் தான். அவர் கொடுத்த தன்னம்பிக்கை தான். அவர் படங்கள் வழியாக காட்டின ஒரு உலகம்தான், அந்த எங்கள் கிராமம் தான், அந்த வாழ்க்கை தான் எங்களை எல்லாத்தையும் வந்து என்னைய நான் மட்டும் இல்லை, நிறைய இளைஞர்கள் வந்து சினிமாவுக்கு குறிப்பாக தென் மாவட்டங்கள்லேருந்து, மதுரையிலிருந்து கிளம்பி வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம், ஒரு மைய புள்ளி அப்படின்னா அது இவர் தான். நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன், சார் நீங்கள் சிவபெருமான்னா நான் 64வது நாயன்மார் சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த பரந்துபட்ட தமிழ் சினிமாவில் சாதித்த பல சாதனையாளர்களுக்கு கூட தாத்தா அல்லது அந்த சியான்னு சொல்கிறாங்களே அப்படின்னா அந்த இடம் அவருக்கு தான். அவருடைய இழப்பு அப்படிங்கிறது வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவர் புகழ் ஓங்குக, அவர் புகழ் வளர்க. அவர்கள் பாதை, அவர் படம் எடுத்த அந்த கிராமத்து அந்த பாதையில் பயணிக்கிற எனக்கு ஒரு குருநாதருடைய மறைவு என்ன அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவரை இந்த நேரத்தில் நான் வணங்குறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் டைரக்டர் பாரதி ராஜா சாரோட இது சடங்குக்கு வந்திருக்கோம். என் பேர் வெற்றிவீரன் மகாலிங்கம். நான் அவர்கிட்ட வேலை செஞ்ச உதவி இயக்குநர்களில் நானும் ஒருத்தன். அவரோட வேலை செஞ்ச உதவி இயக்குநர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்காதான் தெரியாது. ஆனால் அவரோட 1949 சம்திங்லேருந்து 89 காலகட்டம் வரை அவங்க ஃபேமிலிக்கு வந்த கடிதங்களை எல்லாம் தொகுப்புற வாய்ப்பு அவரோட உதவி இயக்குநராக எனக்கு கிடைச்சிச்சு. விரைவில் அந்த தொகுப்பில் இளையராஜா சார் பற்றின வாழ்க்கை, அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்ட கடிதங்கள்லாம் நான் காப்பி எடுத்திருக்கேன். அந்த தொகுப்பை விரைவில் நாங்கள் உதவி இயக்குநர்களாக வேலை செஞ்சவங்களாம் சேர்ந்து கூட ஐயா ஃபேமிலியில் கேட்டு அதெல்லாம் வெளியே கொண்டு வரணும் முயற்சி செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த நாளில் ஐயாவோட மறைவு தமிழ் திரையுலகத்திற்கு பெரும் இழப்பு. காலம் முழுவதும் அவரோட நினைவு, அவரோட படைப்பு இங்கே வாழும் அப்படின்னு நான் நன்றி. பத்திரிகை ஊழியர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். தர்ம சங்கடமான சூழ்நிலையில் அவங்களை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு. இன்று சரிந்தது இமயம் மட்டுமல்ல, எங்கள் அனைவரின் இதயமும். என் போன்ற சாமானியர்கள் திரைக்கு வருவதற்கு முழு காரணமாக இருந்த எங்களுடைய ஆண் தந்தையான திரு மதிப்புமிக்க பாரதி ராஜா அவர்கள் இன்று அவர் ஊதவுடல் இந்த பூமியை விட்டு மறைந்து விட்டது. ஆனால் அவர் தன்னுடைய கருத்துக்களால்
தன்னுடைய படைப்புகளாலும் மக்களிடையே என்றும் வாழ்வார், என்றும் வாழ்வார், என்றும் வாழ்வார். அவர் ஆத்ம சாந்தி அடையவும் அவர் குடும்பத்தாருக்கு எங்கள் ஆறுதலையும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்க சார்பாக நான் செலுத்திக் கொள்கிறேன். நண்பர் எழில் உரையாற்றுவார். வணக்கம். சில மனிதர்களை எப்பவுமே மறக்க முடியாது. அவர் நமக்கு குருநாதராக இருக்கும்போது அப்படி ஒரு மனிதர் நமக்கு குருநாதராக அமையிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அப்படிதான் எங்களுக்கு எல்லாமே பாரதிராஜா சார். இப்படி ஒரு அற்புதமான மனிதரை இழந்து நிற்கிறேமே அப்படின்னு நினைக்கிறப்ப தாங்க முடியாத ஒரு துயரம் நம்மக்கிட்ட சேர்ந்துருது. ஒரு வெர்ஷன் பாமர மக்களுக்கும் போய் சேரணும்னா அதை எளிமைப்படுத்தணும். ஃபிலிம் மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கிற நேரத்தில் அதை எளிமைப்படுத்தி நம்மளுங்கடா அப்பத்தா அம்மாச்சி கருவாச்சி நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பு, இந்த மாதிரி ஒரு சக மனிதர்களையே ஒரு கேரக்டர் ஆக்கி இப்படி பண்ண முடியுமா, நம்ம தெருவிலேயே நடக்குது, நம்ம வீட்டிலேயே நடக்குது இந்த படம், அப்படியா, அவங்க கிட்ட இருந்து பார்த்தா கதை டிஸ்கஷன் எப்படி, பாடல் கம்போசிங் எப்படி, எல்லாத்தையும் பப்ளிக்கா சொல்லி இப்படிதான் ஒரு படம் உருவாகுது அப்படிங்கறத அவங்க சொல்லாம சொல்லி அங்கிருந்து பாரதிராஜ் சார் அப்படியே ஒரு மிகப்பெரிய ஒரு டீமை உருவாக்கி இன்னைக்கு நாங்கெல்லாம் வந்திருக்கோம். யூடியூப் வருது, அது வருது, எலுமே இதுக்கெல்லாம் மிக 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 ஒரு மூல காரணம்னா பாரதிராஜா சார் தான். அது அதுல சான்ஸே கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே அவருக்கு ஒரு நன்றியோட இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது பாரதிராஜா சார் தான். அதுக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. அவரோட இழப்பு அப்படிங்கிறது நமக்கு பெரிய விஷயம். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நன்றி. நன்றி.